அனைவருக்கும் வணக்கம். புரட்சி கவி பாரதி மரணமடைந்து 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒருவேளை பாரதி இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தார் என்றால், பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று மறுபடியும் பாடியிருப்பார். இந்த முறை யாரை பார்த்து பாடியிருப்பார் என்றால், முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து பாடியிருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள்? தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. தமிழ்நாடு ஒரு கொலைக்களமாக மாறி இருக்கிறது. மதுபானம் ஆறாக ஓடுகிறது. இந்த டாஸ்மாக் கடைகளில் உள்ள மதுபானத்தை குடிப்பதன் மூலமாக குடும்ப தலைவர்கள், இளைஞர்கள் மரணம் அடைகிறார்கள். இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. நிர்வாக திறமையின்மையான ஒரு ஆட்சியை அதிமுக கொடுக்கிறது. நாங்கள் விடிகள் தருவோம் என்றார்கள். நாங்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை போராட்டங்களை நடத்தினோமோ அதை விட அதிக அளவுக்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டும் நடத்துகிறோம் இல்லை, தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பட்ட மக்களும் போராடுகிறார்கள். ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், விவசாயிகள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் போராடுகிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் போராடுகிறார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். அத்தனை மக்களும் போராடுகிறார்கள். ஆனாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் நான் தான் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படுகொலைகள் நடக்கிறது. தொடர் படுகொலை, தினம் ஒரு படுகொலை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாடு கொலை களமாக மாறி நிற்கிறதுங்க. தமிழ்நாடு யார் படுகொலை செய்யப்படுகிறார்கள்? கொலை கடந்த ஆட்சியிலும் நடந்தது, நாம் மறுக்கவில்லை. கொலை நடந்தது, கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியில் நடப்பது போன்ற கொலை தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா என்று கேட்டால் நடந்தது. எப்போது நடந்தது? இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்த போது நடந்தது. அப்போதே நாங்கள் சொன்னோம், நாங்க 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே சொன்னோம், அதிமுக சரியில்லைதான். ஆனா அதிமுக சரியில்லைங்கிறதுக்காக திமுக வாக்கு செலுத்தினா குழி தோண்டி புதைச்சிருவான் தமிழ்நாட்டை திமுக காரன் என்று எச்சரித்தோம் மக்களிடம். கேட்கல. திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, தலைவிரி தாடும் என்று எச்சரித்தோம். கேட்கல. இன்னைக்கு என்ன நடக்குது? அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் என்ன யாருங்க? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். எங்க வச்சு? ஏதாவது கிராமத்துல, ஒதுக்குப்புறத்துல, ஆள் இல்லாத பொட்டல் காட்டுல போய் கொலை செஞ்சாங்களா? இல்லையே. பட்டப்பகல்ல தலைநகர் சென்னையில் மக்கள் நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் காவல் நிலையத்திலிருந்து வெகு அருகாமையில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் தமிழ்நாட்டு சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு எப்படி? அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கே பாதுகாப்பு இல்ல. சரி, இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறீர்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறீர்களா? நீங்க என்கவுண்டர்ல போட்டீங்களே திருவேங்கடத்தை, எதுக்கு என்கவுண்டர்ல போட்டீங்க? எதுக்கு போட்டீங்க? முடிச்சிட்டீங்களா? விசாரணை முடிச்சிட்டீங்களா? விசாரணை முடிஞ்சு குற்றவாளிகள் எல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டு தீர்ப்பு வழங்கிட்டாரா நீதிபதி? யாரெல்லாம் குற்றவாளிகள் சொல்லி முடித்து விட்டார்களா? கண்டுபிடிக்கிறீங்களா? உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார், குற்றவாளிகள், உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, இவர்கள் கண்டுபிடிக்க வைத்திருப்பது உண்மையான குற்றவாளிகள் இல்லை. யார் சொல்ற? நாங்க சொல்லல. உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக பொய்யான குற்றவாளிகளை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை பாதுகாத்து தொலையுங்கள் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த திருமாவளவன் பேசுறார். நீங்க இப்போ என்கவுண்டர்ல போட்டிருக்கீங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு, அண்ணன் திருமாவளவன் அவருடைய பேச்சை கேட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுமா எழாதா? என்கவுண்டர்ல போடப்பட்டவன் உண்மையான குற்றவாளியா, இல்லை உண்மையான குற்றவாளியை பாதுகாப்பதற்காக எவனோ ஒருவரை பிடித்து என்கவுண்டரில் காவல்துறை போட்டு தள்ளுகிறார் என்கிற சந்தேகம் வருமா வராதா? அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
எப்படி என்கவுண்டர்ல போட்டீங்க? முதல்ல என்ன சொன்னீங்க? நாங்க கைது பண்ணோம்னாங்க காவல்துறை. அப்புறம் என்னாச்சு? சரணடைந்ததா செய்தி வரும். இல்ல நாங்க தான் கைது பண்ணோம் அப்படின்னு. சரி, நீங்க தான் கைது பண்ணீங்க. நீங்கள் கைது செய்த ஒருவனை உங்களுடைய கஸ்டடியில, போலீஸ் கஸ்டடியில இருக்கிற ஒருவன் எப்படிங்க தப்பி போனா? அது ஒரு மாநில தலைவருடைய ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த உலுக்கி போட்ட சம்பவம். அந்த சம்பவத்தில் உங்களால் கைது செய்யப்பட்ட ஒரு விசாரணை கைதி எப்படி தப்பி விட முடியும்? அந்த அளவிற்கு தமிழ்நாடு காவல்துறை நிர்வாக திறமையின்மையா இருக்கா? அவ்வளவு திறமையின்மையோட தமிழ்நாடு காவல்துறை இருக்கா? இதை சொல்லுவதற்கு வெக்கமா இல்லையா? பத்திரிகை அறிக்கைகள் எழுதார்கள் காவல்துறையில் இருந்து. பத்திரிகை அறிக்கை எப்படி பார்ப்பது? நம்ம எப்படி பார்ப்பது? கை விலங்கு போட்டு கூட்டு போலியா? கை விலங்கு போட்டு அவன் துப்பாக்கி வச்சு சுட்டானா? விசாரணை கைதி கையில எப்படிங்க துப்பாக்கி வந்துச்சு? எப்படி துப்பாக்கி வந்துச்சு? காவல்துறை அதிகாரிகளை சொல்லி ஒண்ணும் இல்ல. அவர்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டாலின் எதை சொல்கிறாரோ அதை அவர்கள் செய்வார்கள். ஸ்டாலினுக்கு என்ன சொல்வதுன்னு அவருக்கும் தெரியாது. அவருக்கு எவன் சொல்லி தொலைக்கிறான்னு நமக்கும் தெரியல. தமிழ்நாட்டுடைய ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது நமக்கும் தெரியல, ஒருத்தருக்கும் தெரியல. அது ஸ்டாலினுக்கு தெரியாதுங்க. முதலமைச்சருடைய பெயருக்கு அவ பெயரை ஏற்படுத்துவதற்காக ஏதோ ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாம் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வேலை செய்யறாங்களா? ஏய், நீ ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கிற. முதலமைச்சருக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குன்னு நாங்களும் பார்த்தோம். சரி, ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசு அதிகாரிகளுடைய தவறுகள், இல்லை காவல்துறையுடைய தவறுகள் எல்லாம் ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு, 2 மாசம் தெரியாம இருக்கு. ஏன் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 ஆண்டு காலமாக இன்னைக்கும் சொல்கிறார்கள் ஸ்டாலின் ரொம்ப நல்லவருங்க, அவருடைய பெயரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க. இது கூட தெரியலன்னா எதுக்குங்க அவர் முதலமைச்சரா இருக்கணும்? அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய் தொலைய சொல்லுங்க. என்னங்க இது விளையாட்டு கிடையாது? விளையாட்டு கிடையா? இதை கூட செய்யாத ஸ்டாலின் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அவருக்கு தெரிந்து நடக்கிறது என்றால் தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கலையா ஸ்டாலின் அவர்கள்? தெரியாமல் நடக்கிறது என்றால் முதலமைச்சர்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவர். அதுதான் நாங்க சொல்லிட்டே வரோம். அது கருணாநிதி அவர்களுக்கே தெரியும். அதனால தான் கட்சியை 95 வயது வரைக்கும் கொடுக்கல ஸ்டாலின் அவர்களிடம். அவருக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க காவல்துறை எல்லாரையும் பிடிக்கிறாங்க. காவல்துறை ரோட்ல நீங்க வந்து ஹெல்மெட் போடாம போங்க, உடனடியா நடு ரோட்ல பஸ் போதா பஸ்ஸை நிப்பாட்டி பைக்ல ஹெல்மெட் இல்லாம வர்றவனா காவல்துறை பிடிக்குது. பிடிச்சவனுக்கு அபராதம் விதிக்கிறது. காவல்துறை விதிக்குதா இல்லையா? விதிக்குது. அவனை வந்து இன்சூரன்ஸ் இல்லையா, அபராதம் போடுறாங்க. எல்லோரையும் தேடி பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த கொலைகள் நடக்க போகிறது என்பது தெரியுமா தெரியாதா? உளவுத்துறைன்னு வந்து இருக்கிறதா இல்லையா தமிழ்நாட்டுல உளவுத்துறை இருக்கா இல்லையாங்க? இருக்கு இல்லையா? இந்த கூட்டத்திலும் உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். நான் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேனா, 5 பக்கத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க உளவுத்துறை அதிகாரிகள். நான் என்ன வார்த்தை பேசுறேன், முதலமைச்சர் என்ன பேசுறேன், எல்லாவற்றையும் எழுதி குறிப்பிட்டு வைத்திருப்பார்கள். உளவுத்துறைக்கு தெரியும். உளவுத்துறைக்கு எல்லாமே தெரியும். உளவுத்துறைக்கு ஒரு கொலை நடக்க போகிறது என்றால் உளவுத்துறைக்கு தெரியும். தெரியாமல் நடக்காதுங்க. ஒரு கொலை என்ன சாதாரணமா போற போக்கில் நடக்கிறது இல்ல. ஆக்சிடென்ட் இல்ல, விபத்து வேற, கொலை வேற, மர்டர் வேற. சில கொலைகள் அவசரத்தில் நடக்கும். ஆவேசமா ஆத்திரத்தில் செஞ்சிருவான். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு பெரிய மாநில தலைவருடைய கொலை என்பது ஒரே நாள்ல நடக்குது. அது ப்ரீ பிளான்ட் தான். ஒரு கொலை நடப்பதற்கு அவ்வளவு திட்டம் போடணும். யாரை கொலை பண்ண போற, கொலை சம்பந்தப்பட்ட நபர் வந்து எந்த இடத்துல அதிக அளவில் வந்து அவர் நடமாடுவாரு, எந்த இடத்துல போனா குறி தப்பாம அவர் போட்டு தள்ளலாம், அவ்வளவு திட்டம் போடுவான். இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் காவல்துறைக்கு முன்பு உளவுத்துறை என்கிற ஒன்று இருக்கிறது. உளவுத்துறையுடைய வேலை என்பது இந்த இடத்துல இந்த குற்றச்சம்பவம் நடக்க போகுது என்கிற தகவலை எடுத்து அதை உளவு பார்த்து காவல்துறைக்கு அந்த தகவலை கொடுப்பதுதான் உளவுத்துறையினுடைய வேலை. இத்தனை கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 30 நாள்ல 130 கொலை நடந்திருக்கா. உளவுத்துறைக்கு தெரிந்து நடந்ததா, தெரியாமல் நடந்ததா? உளவுத்துறைக்கு தெரிந்து நடந்தது என்றால் உளவுத்துறை காவல்துறைக்கு அந்த தகவலை சொல்லியதா இல்லையா? காவல்துறைக்கு உளவுத்துறை அந்த தகவலை சொல்லாமல் விட்டது என்றால் உளவுத்துறை தமிழ்நாட்டில் இயங்குகிறதா இல்லையா? கலைச்சிட்டாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் உளவுத்துறையை? இல்ல உளவுத்துறை காவல்துறையிடம் தகவல்களை சொல்லியதற்கு பிறகும் காவல்துறை இந்த கொலைகளை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் காவல்துறை திறமையற்ற காவல்துறையா இருக்கா? நாங்க எப்படி பாக்குறது? இத சொல்லுங்க. இப்ப காவல்துறை நம்ம பேசுறோம். பாவம், உண்மையிலே காவல்துறை நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நாகர்கோயில்ல, இந்த நேசமணி நகர்ல
நேசமணி நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில ஒரு கொலை நடக்குது. சம்பந்தப்பட்டவன் கொலைகாரன் திமுகவுக்கு வேண்டப்பட்ட ஆளா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சம்பந்தப்பட்ட நேசமணி காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கிறாருங்க. அவரை தூக்கி போட்டு உள்ள வைக்கிறாரு. என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த நாள் இந்த இன்ஸ்பெக்டர் ராமநாதபுரத்திலேயோ திருநெல்வேலியிலயோ தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. இதுதான் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், காவல்துறைக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாடு காவல்துறை திறமை மிக்க காவல்துறை. நாங்கள் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அதை தாண்டி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது நடக்கும். நடந்ததா இல்லையா? நீங்க கள்ளச்சாராய மரணம் நடக்குது. கள்ளச்சாராய மரணம், கள்ளச்சாராயம் காய்க்கிறான். காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? நடவடிக்கை எடுத்தால் என்ன நடக்கும்னா, திருநெல்வேலி எஸ்பி மதிப்பிற்குரிய ஐயா மணிவண்ணன் அவர்கள் திருநெல்வேலி ஞான திரவியத்துடைய முன்னாள் திமுக எம்பி ஞான திரவியம் மற்றும் அந்த கனிமவள கொள்ளையர்களுடைய லாரிகள் எல்லாம் பிடிக்கிறாரு. கடத்த லாரி எல்லாம் பிடிச்சு அபராதம் போடுறாரு. அவருக்கு என்ன தெரியுமா? டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அவரை மட்டுமா டிரான்ஸ்பர் செய்தார்கள்? அங்குள்ள மாவட்ட சார் ஆட்சியர் சப் கலெக்டர் அவரும் டிரான்ஸ்பர். இதுதான் நடக்கும். இப்ப கள்ளச்சாராய மரத்துல என்ன பண்ணாங்க? எஸ்பி டிரான்ஸ்பர், எஸ்பி சஸ்பெண்ட், கலெக்டர் டிரான்ஸ்பர். ஏன் எஸ்பியும் கலெக்டரும் சேர்ந்தா கள்ளச்சாரத்தை காய்ச்சாங்க? எங்களுக்கு புரியலையே. கள்ளச்சாராயம் காய்த்தார்கள், மரம் நடந்து விட்டது. எஸ்பி மீதும் கலெக்டர் மீதும் எதுக்காக நடவடிக்கை எடுத்தீங்க? அவர்கள் தடுக்க தவறினார்கள், தவறை கண்டுபிடித்து கட்டுப்படுத்த தவறினார்கள். அதனால தானே நடவடிக்கை. சரி, நாங்க என்ன கேட்கிறோம்? கள்ளச்சாராய தவறுக்கு எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் தான் பொறுப்பு இருக்கா? காவல்துறைக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? முதலில் மாற்றிருக்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தூக்கி வீசி இருந்திருக்க வேண்டும். அவருடைய பொறுப்பில் இருந்து அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும். அதனை செய்யணும். காவல்துறை தவறு செய்ய நடவடிக்கை எடுத்தீங்க. எஸ்பி ஒரு மாவட்டத்தினுடைய உயர்மட்ட அதிகாரம் படைத்த காவல்துறை அதிகாரி. அந்த மாவட்டம் முழுக்க காவல்துறை சார்ந்து என்ன சட்டம் ஒழுங்குக்காக என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அவர் அதை தடுக்க தவறிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவரை தூக்கி வீசினீர்கள் என்றால், அவருக்கே எஸ்பிக்கே சஸ்பெண்ட்னா, எஸ்பியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை? அவர் மேல என்ன நடவடிக்கை? ஒவ்வொரு முறையும் அதிகாரிகளை பலி கொடுக்கிறது. என்ன நடந்தாலும் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு இல்லையா? அமைச்சர்களுக்கு பொறுப்பு இல்லையா? மதுவிலக்கு துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்றாருன்னா, ரூம் போட்டு மக்களை எப்படி குடிக்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு, திட்டம் போட்டு இருக்காரு அமைச்சர். முதல்ல அவரை தான் மாத்திருக்கணும். மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சர் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏயா, நீ மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சரா இருக்கிற, உன்னுடைய அமைச்சரவின் கீழ் தானே வருது. கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுதே, கல்வராயன் மலையில் இருந்து தமிழ்நாடு முழுக்க ஓடுதே. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் ஓடுவோம். எங்க ஸ்டாலின் பாலாற்றையும் தேனாத்தையும் ஓட்டுவாருன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோம். வந்ததுல இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கள்ளச்சாராயம் தானே ஓடிட்டு இருக்கு. நீ என்னையா செஞ்சிட்டு இருக்கிறன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரா? மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சரை ஒண்ணு இல்ல. பாவப்பட்ட அதிகாரிகள், அவங்க என்ன பண்றது? எல்லாத்தையும் காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பேற்கணும். காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். நாங்க ஒண்ணு சொல்றோம், காவல்துறை அதிகாரிகளுக்கும் நேர்மையான அரசு அதிகாரிகளுக்கும் நாங்க சொல்றோம், உங்களுக்கு சம்பளம் தருவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டு பணத்தை எடுத்து உங்களுக்கு சம்பளம் தரல. காவல்துறைக்கும் சரிதான், உளவுத்துறைக்கும் சரிதான், மாவட்ட ஆட்சியருக்கும் சரிதான், அரசு அதிகாரிகள் எல்லோருக்குமே உங்களுக்கு சம்பளம் தருவது திமுக மாவட்ட செயலாளர் தரல. உங்களுக்கு சம்பளம் தருவது திமுக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சம்பளம் தரல. திமுகவினுடைய ஆட்சியை நடத்துவதே மக்களுடைய வரிபணத்தில் தான். திமுக மட்டுமல்ல, எந்த அரசாக இருந்தாலும் சரிதான், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சம்பளத்தை கொடுப்பது மக்களாகிய நாங்கள் தான். நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் திமுகவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு சம்பளத்தை தரக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை காட்டும். நேர்மையான இல்லைங்க. எப்பவுமே நாங்கள் காவல்துறை அதிகாரிகளிடமும் மற்ற அரசு அதிகாரிகளிடம் சொல்வது ஒரே ஒரு செய்தி தான், உறுதியா இல்லைங்க. அநீதிக்கு எதிராக துணிந்து நில்லுங்கள். முதலமைச்சரே ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் அது தவறாக இருக்கிற பட்சத்தில் இல்ல, இதை நாங்க செய்ய மாட்டோம், இது காவல்துறையினுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு, காவல்துறைக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அந்த கண்ணியத்தை நாங்கள் மீற மாட்டோம், முதலமைச்சராக இருந்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற துணிச்சல் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் வரணும். அது வரணும். அப்படி துணிஞ்சு நில்லுங்க. அப்படி துணிஞ்சு நீங்க நிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உங்களுக்காக நாங்கள் பேசுவோம்.
நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் பேசுவோம். நீங்க தான் பாதுகாக்கணும். சட்டத்தை கையில் எடுக்க கூடாது. காவல்துறை சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை காவல்துறை பாதுகாக்க வேண்டும். அதை செய்யும், அதை செய்யும். கஞ்சா கஞ்சா தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கஞ்சா. சின்ன சின்ன பையனுங்க எல்லாம் கஞ்சா வச்சு சுத்துறாங்க. ஐயா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் கஞ்சாயோட சுத்துறான், கையில பீர் பாட்டிலோட சுத்திட்டு இருக்கிறான். 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? மதுரையில நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியான பாலசுப்ரமணியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார், வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொலை செஞ்சது யாரு தெரியுமா? தம்மா துண்டு பயலுங்க, சின்ன பயலுங்க, 17 வயசு 18 வயசு சின்ன சின்ன பசங்க இத்தனோடு இருக்கிறாங்க, கொலை பண்றாங்க. கொலை இந்த கொலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான கொலைகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். போடுற அத்தனை பேரும் கஞ்சா போட்டு தான் கொலை பண்றாங்க. நாட்டில் நடக்கிற கஞ்சா, இந்த கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, அத்தனை குற்றங்களுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடை. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்காரு இல்லையா, தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடை, மதுபானம். அந்த மதுபானத்துல விற்குது. இல்லைன்னா கஞ்சா, போதை பொருள். திமுக அயலகாணியுடைய தலைவர் சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஒருத்தரை கைது பண்ணாங்க இல்லையா, ஜாபர் சாதிக். இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறையை மொத்தம் முடிச்சிட்டாங்க. நம்ம சாதாரணமா மளிகை கடைக்கு போய், மற்ற கடைகளில் போய் நமக்கு அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் எல்லாம் எப்படி வீட்டு கடையில் போய் காய்கறிய, பல வகைகளை, வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வகைகள் எல்லாம் நம்ம இயல்பா போய் வாங்கிட்டு வரோமோ, அது மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் இயல்பா போய் கஞ்சா வாங்கிட்டு வர்றாங்க. போதை பொருட்கள் எல்லாம் இயல்பா வாங்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு அப்ப என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை நடக்கிறது? என்ன நடக்குது? இதை பத்தி பேசணுமா இல்லையா? கள்ளக்குறிச்சி மரணத்தை எந்த ஊடகமும் அதை பேசல. அதை ஒரு பெரிய விவாத பொருளை மாற்றல. ஆம்ஸ்டாங் படுகொலை அதையும் பேசல. எதையுமே பேச மாட்டார்கள். எப்படி மோடி அரசு வட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ, அதே போன்று திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஊடகங்கள் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறது. திமுக ஊடகங்கள் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் புரிந்துக்கணும். இப்ப மின்கட்டணம் உயர்வு, எதுக்கு மின் கட்டணத்தை வைக்கிறீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க? எதுக்கு வைக்கிறீங்க? மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கான தேவை என்ன? காரணம் என்ன? அது ஒன்றிய அரசு அழுத்தம். என்ன அழுத்தம்? நீங்க கடந்த ஆட்சியில் என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி மோடியினுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, மோடிக்கு காலை ஊக்கி விட்டுக் கொண்டிருக்கிறார். பாஜகவிடம் அதிமுக மண்டியிட்டது. அதிமுக பாஜகவிடம் மண்டியிட்ட காரணத்தால் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் நாம் இழந்து போய்விட்டோம். பாஜகவை வலிமையாக எதிர்த்து நிற்க வேண்டும். பாஜகவை வலிமையாக எதிர்த்து நின்றால்தான், சமரசம் இல்லாமல் பாஜகவுக்கு எதிராக சண்டையிட்டால்தான் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். சொல்லிதான் ஆட்சிங்க நீங்க, அப்புறம் என்ன அழுத்தம்? என்ன அழுத்தம்? அப்புறம் இன்னொரு புறம், அது மின்சாரத்துறை இதுல இருக்குங்க, கடன்ல இருக்கு. எப்படி கடன்ல வந்து? மின்சாரத்துறை எப்படிங்க கடன்ல வந்துச்சு? யார் காரணம்? மின்சாரத்துறை இழப்பீடு கடன்ல இருக்குன்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறை கடன்ல இருக்குன்னா நாங்க காரணமா நீங்க காரணமா? மின்சாரம் ஏங்க கரண்ட் பில்லு கட்டலன்னா 4 நாள்ல பீஸ பிடிங்கிட்டு போறான். அப்ப மக்களுக்கு நீ பணம் கட்டலன்னா மின்சாரத்தை கொடுக்கல. அப்ப மக்களிடம் இருந்து வர வேண்டிய வருமானம் ஏதாவது தேங்கி நிக்குதா? வருவாய் இல்லையே. எல்லாரும் மின் கட்டணத்தை சரியா கட்டுறாங்களே. அப்ப மக்கள் மீது பிழை இல்லையா? அப்ப யாருடைய பிழை? உங்களுடைய பிழை. ஆட்சியை நடத்தக்கூடிய இவர்களுடைய பிழை, இவர்களுடைய திறமையின்மை. 2011 43 கோடி கடன் இருந்துங்க, 43,000 கோடி கடன் இருந்து மின்சாரத்துறைக்கு. 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில 3 மடங்கு அதிகரிச்சுட்டாங்க. அவங்க வந்ததுல இருந்து 1,13,000 கோடி மின்சாரத்துறைக்கு கடன். அப்படி நாங்க என்ன கேட்கிறோம்? 2011 43,000 கோடி கடன் இருந்து. அப்ப யாருடைய ஆட்சி? உங்க ஆட்சி தானே. இவர்களை கேட்டால் அவர்களை சொல்வார்கள், அவர்களை கேட்டால் இவர்களை சொல்வார்கள். இவர்கள் 2 பேரையும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்றைக்கு நாம் அப்புறப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் இந்த மண்ணினுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும். மின்சாரத்துறை என்ன பிரச்சனை தெரியுமா? மின்சாரத்தை உற்பத்தி பண்றது கிடையாது. அரசை நடத்துபவர்கள் இதை அரசு நடத்தலையே. இவங்க புரோக்கர், எல்லாமே புரோக்கர், எல்லாம் புரோக்கர் தான். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலும் அவர் புரோக்கராகத்தான் இருந்து வேலை செய்தார். இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரும் புரோக்கராகத்தான் இருந்து வேலை செய்கிறார். புரோக்கர்னா என்ன புரோக்கர்? எல்லாத்தையும் தனியாரை கொடுக்கறதுங்க. எதுவுமே அரசு இல்லை. மின்சார உற்பத்தியை அரசு செய்யறது இல்லை, ஏதோ கொஞ்சோண்டு செய்யறது, பேரளவுக்கு செய்வது. மீதம் உள்ளதை மின்சாரத்தை தனியார்கிட்ட இருந்து வாங்குறது, வெளி மாநிலங்கள்ல இருந்து வாங்குறது. எப்படி வாங்குறது? சந்தை விலையை விட அதிக அளவில் வாங்குறது.
சந்தை விலையை விட விலையை கூட்டி மின்சாரத்தை வாங்குறது. அப்ப என்ன ஆகும்? இழப்பீடு ஏற்படும். ஏன் வெளியே வாங்குகிறார்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல்? அரசு உற்பத்தி செய்யலாம் இல்லையா மின்சாரத்தை? ஏன் வெளியே இருந்து வாங்குறாங்க? அரசே உற்பத்தி செய்தால் கமிஷன் கிடைக்காது. கமிஷன் கிடைக்காது. தனியார் கிட்ட இருந்து வாங்கினா அதிக அளவுல விலையை சொல்லி கமிஷன் வாங்கலாம். அதனால தான் சொல்றேன், இவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, இவர்கள் புரோக்கர் வேலையை மட்டும்தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மின் பெருக்கத்திற்கான திட்டங்கள் எதுவுமே இவங்கள்ட்ட இல்லை. எந்த திட்டமும் இல்லை. என்ன திட்டம் இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய மின் பற்றாக்குறைக்கான காரணம் என்ன? அந்த மின் பற்றாக்குறைக்கான அந்த காரணத்தை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் என்ன? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். சும்மா நாங்களும் பேசிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே செய்யல. வெறும் விளம்பர அரசியல் மட்டும்தான் நடக்கிறது. 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறோம், கொடுத்துட்டு மின்சார கட்டணத்தின் மூலமா அதை திருப்பி வாங்குறீங்க. கட்டணத்தை உயர்த்தி 1000 ரூபாய் கொடுக்குறோம், கொடுத்துட்டு டாஸ்மாக்ல இருந்து திருப்பி வாங்குறீங்க. அதுதானே 1000 ரூபாய் கொடுப்பது ஒரு அரசினுடைய வேலை. அதெல்லாம் சரியில்லை. ஒரு மிக மோசடித்தனமான ஒரு நிர்வாக சீர்கேடுகளோடு அடங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். உங்களுடைய கூட்டணி கட்சியினரே காரி விழுகிறார்கள். உங்களை மின்சார கட்டண உயர்த்தை உயர்த்தியதை கம்யூனிஸ்டுகள் கேட்கிறார்கள், எல்லோரும் சொல்கிறார்கள். அது முடிஞ்சு போச்சு. 8 லட்சம் கோடி கடனா. காவல்துறையுடைய பிரச்சனை என்ன இருக்கு? காவல்துறைக்கான பிரச்சனைகளை எங்க போய் சொல்லுவாங்க? ஆசிரியர்களுடைய பிரச்சனைனா ஆசிரியர் சங்கத்துல சொல்லுவாங்க, மருத்துவர்களுடைய பிரச்சனைனா மருத்துவ சங்கத்துல சொல்லுவாங்க, மீனவர்களின் பிரச்சனைனா மீனவர் சங்கத்துல பேசுவாங்க, அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைனா அரசு ஊழியர் சங்கத்துல போய் சொல்லுவாங்க. காவல்துறை இந்த அக்காக்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா எங்க போய் சொல்லுவாங்க? அவருடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு ஏதாவது சங்கம் இருக்கா? ஒண்ணு இல்லை. அதையும் நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காவல்துறைக்கு ஒரு சங்கம் வேண்டும், அதையும் நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால ஏதோ காவல்துறைக்கு எதிராக பேசுறாங்க அப்படி நீங்க பார்க்க கூடாது. அது பார்க்க கூடாது. நீங்கள் காவல்துறை துணிச்சலோடு சரியாக நேர்மையாக துணிந்து நின்றீர்கள் என்றால் நாங்கள் வாழ்த்தி இருப்போம், பாராட்டி இருப்போம், கொண்டாடி இருப்போம். ஆனால் நீங்கள் திமுக அரசு சொல்கிறதை அப்படியே செய்கிற காரணத்தால் விமர்சனத்தை நீங்களும் எதிர்கொள்ளத்தான் ஆகும். அதனால காவல்துறையை விடுங்க, சுதந்திரமா வேலை செய்ய விடுங்க. காவல்துறையை தன்னாலே நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குறை வழக்க சிபிஐக்கு கொண்டு போகலாம் சொல்றாங்க. ஏன் சிபிஐக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்பவர்கள் தமிழ்நாடு காவல்துறை அவமானப்படுத்தக்கூடிய வேலை அது. ஏன் தமிழ்நாடு காவல்துறை தகுதி இல்லையா? திறமை இல்லையா? நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க சிபிஐ எல்லாம் கொண்டு போக வேண்டாம், தமிழ்நாடு காவல்துறையிட்ட கொடுங்க. கொடுத்து பாருங்க, ஒரு வாரம் சுதந்திரமாக தமிழ்நாடு காவல்துறையை செயல்பட விடுங்க. தமிழ்நாட்டில் ஒருவர் கொலை செய்யணுங்கிற எண்ணமே வராது. பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு. அப்ப இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். தயவு கூர்ந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுங்கள். தயவு கூர்ந்து மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை, அந்த உயர்வை கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறுங்கள். இல்லைன்னா தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.